இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். அதாவது மார்ச் 3ஆம் தேதி உலக அளவில் உலக வனவிலங்குகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. வனவிலங்குகளை பாதுகாப்பது மனித குலத்திற்கு எவ்வளவு முக்கியம், இதை நமக்கு நினைவூட்டுவதற்குத்தான் இந்த நாள். முதலில் ஒரு அடிப்படையான சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டும் உரியதல்ல. இந்த உலகில் வாழக்கூடிய கோடானு கோடி உயிரினங்களில் நாமும் ஒரு உயிரினம் என்பதற்கு மேல் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்வதற்கு எவ்வளவு உரிமை இந்த பூமியில் இருக்கிறதோ, அதே போல் மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கும் சமமான உரிமை இருக்கிறது என்பதை நாம் முதலில் ஏற்க வேண்டும். இன்னொன்று, நாம் வாழ வேண்டும் என்றால் மற்ற உயிரினங்களும் வாழ வேண்டும் என்பதையும் நாம் உணர வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாகரிக வளர்ச்சி காலங்களுக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் பூமியை விட்டு அழிந்து போயிருக்கின்றன என்ற உண்மையை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் வெறுமனே இலக்கியங்களிலோ ஓவியங்களிலோ மட்டும் காணத்தக்க வகையில் பல உயிரினங்கள் இந்த பூமியை விட்டு அழிந்து போய்விட்டன. எஞ்சியிருக்கக்கூடிய உயிரினங்களும் அவற்றில் பல அழிவினுடைய விளிம்பில் இருக்கின்றன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி அழியக்கூடிய அரிய வகை உயிரினங்களை, இன்னும் சொல்லப்போனால் யானைகள், புலிகள், சிங்கங்கள், இன்னும் அரிய வகை முயல்கள், குரங்குகள், இப்படி பல உயிரினங்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இந்த பூமியில் வாழ்ந்து வருகின்றன. இவையும் அழிந்து போய்விட்டால் இயற்கை சமநிலை பெருமளவிற்கு அழிந்து போய்விடும் என்று இன்றைக்கு அறிவியலாளர்கள் அஞ்சுகிறார்கள். என்ன காரணங்களால் இந்த வனவிலங்குகள் அழிவை சந்திக்கின்றன? இதை நாம் ஆராய்வதற்கு முன்பாக இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், 2014ஆம் ஆண்டு ஐநா மன்றம் இந்த உலக வனவிலங்கு நாளை கொண்டாடுவதற்கு அறிவித்தது மார்ச் 3ஆம் தேதி. அந்த தினம் அறிவிக்கப்பட்டதற்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது. உலகளாவிய அளவில் வனவிலங்கு வர்த்தகம், இந்த வர்த்தகத்தை முறைப்படுத்துவதற்காக அனைத்து நாடுகளுடைய 183 நாடுகளினுடைய அந்த கன்வென்ஷன் கூடி பல தீர்மானங்களை நிறைவேற்றியது. அப்படி இந்த வர்த்தகம் என்பது, வனவிலங்கு வர்த்தகம் என்பது வனவிலங்குகளை இந்த பூமியிலிருந்து அழிக்கக்கூடிய ஒன்றாக மாறக்கூடாது என்பதற்காக பல விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன. முக்கியமாக வனவிலங்குகளை அழிவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்சஸ். அதன் காரணமாக பல அரிய வகை உயிரினங்கள் அழிந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது நகர்மயமாதல். நகர்மயமாதலின் மூலமாக நிறைய ஏரிகள், குளங்கள் இவையெல்லாம் அழிக்கப்பட்டு, நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு, அதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான இடமில்லாமல் போகின்றன என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மிக முக்கியமான காரணம் வனங்கள் அழிக்கப்பட்டது. வனப்பகுதிகள் பெருமளவு தொடர்ந்து சுருங்கி வந்திருக்கின்றன. நாம் 1930களில் இருந்ததோடு ஒப்பிட்டால் அதில் 20% வனப்பகுதி தான் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறது என்கிறார்கள். அப்படி என்றால் அந்த வனங்களில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் எங்கே போகும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதே போல் மனிதர்களுடைய நடத்தைகள், அவர்கள் வணிகத்திற்காகவும் பேராசைக்காகவும் தவறான நம்பிக்கைகளின் காரணமாகவும் அது அரிய வகை உயிரினங்களை வேட்டையாடி அவற்றை கொன்று ஒழித்ததும் மிக முக்கியமான ஒரு காரணம். அதே போல் வேளாண் நிலங்களுடைய பெருக்கம் காரணமாகவும் அந்த வனவிலங்குகள் அழிவை சந்தித்தன என்பதையும் ஒரு உண்மையாக இங்கு சொல்லப்படுகிறது. இது எல்லாம் இருந்தால் கூட எஞ்சியிருக்கக்கூடிய வன உயிர்களை பாதுகாப்பதற்கு, அவற்றை பூமியில் தங்கியிருக்க செய்வதற்கு, நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு அவற்றை உயிரோடு காட்டுவதற்கு, வெறும் படங்களாக அல்லாமல் உயிரோடு காட்டுவதற்கு, வனவிலங்குகளை, அரிய வகை உயிரினங்களை நாம் பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். இதுதான் இந்த நாளினுடைய பிரகடனமாக இருக்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்த உலகத்தில் அலைபேசி இல்லாமல் நம்மால் வாழ முடியவில்லை. இந்த அலைபேசிக்கு முந்தியது தொலைபேசி. அந்த தொலைபேசி மணி முதலாக இந்த உலகத்தில் 1876ஆம் ஆண்டு ஒலித்தது. அந்த தொலைபேசியை கண்டறிந்தவர், அதற்கு பிறகு அது பல்வேறு விதமான முன்னேற்றங்களை பெற்றது. ஆனாலும் முதலாக தொலைபேசி என்கிற ஒரு கருவியை கண்டுபிடித்து அதை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது 1876 மார்ச் 7ஆம் தேதி. அதனை கண்டுபிடித்தவரினுடைய பெயர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவர் பிறந்த நாள் மார்ச் 3, 1847 மார்ச் மாதம் 3ஆம் தேதி அவர் பிறந்தார்.
அவருக்கு இந்த தொலைபேசியை கண்டறிய வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி எழுந்தது என்பதே ஒரு விந்தையான பின்னணியை கொண்டது. அவருடைய அம்மா செவித்திறன் இல்லாதவர். அவருடைய தாத்தா, அவருடைய மாமா எல்லோருமே இப்படி செவித்திறன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு ஒலியை பயிற்றுவிக்கிற அந்த ஆசிரியர்களாக இருந்தார்கள். எனவே சுற்றுச்சூழ செவித்திறன் அற்றவர்களோடு பழகி பழகி கிரஹாம்பெல் என்ன செய்தார் என்றால், செவித்திறன் இல்லாத ஒரு பெண்தான் வேண்டும் என்று விரும்பி திருமணம் செய்து கொண்டார். எனவே அவருடைய அம்மாவுக்கும் காது கேட்காது, மனைவிக்கும் காது கேட்காது. அவர் மிகச்சிறந்த பியானோவினுடைய கலைஞன். பியானோ வாசிப்பதிலே அவன் மிகச்சிறந்த கெட்டிக்காரராக இருந்தான். அப்போது தான் உலகத்திற்கு முதலாக மின்சாரமும் வருகிறது. ஒரு பொருள் கண்டறியப்படுவதற்கு எத்தனை பின்னணிகள் இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பியானோ இசையை மின்சாரத்தின் மூலம் தொலைவுக்கு கொண்டு போக முடியுமா என்பது அவருடைய ஆராய்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த செவித்திறன் இல்லாதவர்களுக்கு எப்படி கை சைகைகளின் மூலம் அதனை உணர்த்துவது என்று தன் குடும்பத்தினர் முயற்சி செய்து கொண்டிருக்க, செவித்திறன் உள்ளவர்கள் கூட கொஞ்சம் தொலைவில் இருந்தால் அதை பேசுவதை கேட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற முயற்சியிலே இந்த பியானோ இசையை மின்சாரத்தின் மூலமாக அடுத்த அறையில் கேட்க வைத்தபோது, இந்த இசை அடுத்த அறையில் கேட்குமானால் ஏன் நாம் பேசுகிற அந்த பேச்சும் அடுத்த அறை வரைக்கும் போகக்கூடாது என்பதுதான் அவருடைய தொடக்க முயற்சி. அது அடுத்த அறை வரை அல்ல, அடுத்த ஊர் வரையில், அடுத்த நாடு வரையில், உலகம் முழுவதும் அந்த தொலைபேசி பரவும் என்று அவரே கூட அதை எதிர்பார்க்கவில்லை. முதலாக அதை அவர் காட்டிய போது, செய்து காட்டிய போது யாரும் பெரிதாக கருதவில்லை. அவருடைய உதவியாளர் பெயர் வாட்சனை தான் அடுத்த அறைக்கு போக சொல்லிவிட்டு இங்கே இருந்து அவர் பேசினார். அவர் பேசிய முதல் வரி பதிவாகி இருக்கிறது. பலர் தவறாக அவருடைய மனைவியின் பெயர் ஹலோ, எனவே தான் ஹலோ என்று சொல்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அப்படி எந்த சான்றும் கிடைக்கவில்லை. வாட்சனோடு தான் அவர் முதலாக பேசுகிறார். வாட்சன், எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. ஐ வாண்ட் டு see you என்பது தான் அவர் முதலில் பேசிய வரியாக இருந்தது. எனவே பக்கத்தில் இருந்த அறையில் இருந்த வாட்சனுக்கு அது தெளிவாக கேட்டது. எனவே இதை அவர் எல்லோரிடத்திலும் சொன்னார். ஆனால் யாரும் அதனை பெரிதாக கருதவில்லை. சரி, அடுத்த அறையிலிருந்து பேசுவதை இந்த அறையிலிருந்தே பேசிக்கொள்ளலாமே என்றுதான் கருதினார்கள். பிறகு அவர் அமெரிக்காவுக்கு போய்விட்டார். அமெரிக்காவிலே தான் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அங்கே ஒரு கண்காட்சியகத்தில் தான் கண்டுபிடித்த தொலைபேசியை வைத்தார். அதை பிரேசில் நாட்டு மன்னர் பார்த்துவிட்டு, இது வியப்பாக இருக்கிறதே, இதை வளர்த்தெடுக்கலாமே என்று சொன்னார். அப்படி பிரேசில் நாட்டு மன்னர் சொன்னதற்கு பிறகு அமெரிக்க அரசு அதை ஆராய்ச்சி செய்து அதை ஏற்றுக்கொண்டது. ஒரு தொலைபேசிக்கு பின்னால் எத்தனை செய்திகள் இருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. செவித்திறன் இல்லாத தன் தாயை, தன் மனைவியை வைத்து அவர் படி ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பிறந்த பிரிட்டன் அதை ஏற்கவில்லை. அமெரிக்காவிலே கொண்டு போய் வைக்கிறார். பிரேசில் மன்னர் அதை ஏற்ற பிறகு அமெரிக்கா அங்கீகாரம் கொடுக்கிறது. 1876 அதற்கு அங்கீகாரம் கிடைத்ததற்கு பிறகு பெல் நிறுவனம் தன்னுடைய பெயரிலேயே, அவருடைய பெயர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் நிறுவனம் என்று ஒன்றை தொடங்குகிறார். அன்றைக்கு தொடங்கி அந்த நிறுவனத்திலிருந்து வெளிவந்த தொலைபேசிகள் தான் உலகம் முழுவதும் ஒலித்தன. உலகத்தில் ஒரு புதிய அறிவியல் கருவியை கண்டுபிடித்த பெருமை கிரஹாம் பெல்லுக்கு உண்டு. அவர் பிறந்த நாள் மார்ச் 3. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா,
கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம்
மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.